Hello guys, I am Kokila from Ishwar Army Academy. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு பத்தி பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம இந்திய அரசியலமைப்புல அட்டவணைகளை பகுதியா பார்ட்டா போட்டிருப்போம். பட் இந்த வீடியோல முதல் அட்டவணையிலிருந்து 12ஆம் அட்டவணை வரைக்கும் ஒரு ஈஸியான மெத்தட்ல எப்படி பார்க்கலாம் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். சரிங்களா? சரி வாங்க. முதல்ல அட்டவணை பாத்தீங்கன்னா 8 அட்டவணைகள் தான் இருந்துச்சு. நம்ம அரசியல் நிர்ணய சபை கொண்டு வரப்ப 8 அட்டவணைகள் தான் இருந்துச்சு. காலப்போக்கில் அது எவ்வளவா மாறிச்சு அப்படின்னா 12 அட்டவணைகளா மாறிச்சு. சரிங்களா? அந்த 12 அட்டவணைகளை எப்படி நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்றத ஃபாலோ பண்ணலாம் வாங்க. இப்போ வாங்க முதல் அட்டவணைக்கு போலாம். சரிங்களா? முதல் அட்டவணை இந்தியாவும் அதன் ஆட்சி பகுதியும். சரிங்களா? இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஒரு நிறுவனத்தை நம்ம ஓபன் பண்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு நிறுவனத்தை நம்ம ஓபன் பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், அதற்கான பேர் வைப்போம்ல. அப்ப அட்டவணை 1 எதை பத்தி சொல்லக்கூடியது, இந்தியாவும் அதன் ஆட்சி பகுதியை பத்தி சொல்லக்கூடியது. 28 மாநிலங்களுக்கும் 8 யூனியன் பிரதேசங்களும் பேர் வச்சிருக்கோம், அதை பத்தி சொல்லக்கூடியதான் முதல் அட்டவணை. இரண்டாம் அட்டவணை எதை பத்தி சொல்லக்கூடியதுன்னா சம்பளத்தை பத்தி சொல்லக்கூடியது. சம்பளம் அப்படின்னா குடியரசுத் தலைவர் ஆகட்டும், இல்ல துணை குடியரசுத் தலைவர் ஆகட்டும், பிரதமர் ஆகட்டும், ஆளுநர் ஆகட்டும், அவர்களுடைய சம்பள பட்டியலை பத்தி சொல்லக்கூடியதுதான் இரண்டாம் அட்டவணை. மூன்றாம் அட்டவணை எதுன்னு பாத்தீங்கன்னா பதவி பிரமாணத்தை சொல்லக்கூடியது. குடியரசுத் தலைவரா இருந்தாலும் சரி, துணை குடியரசுத் தலைவரா இருந்தாலும் சரி, இவர்களுக்குடியான பதவி பிரமாணம் செய்து வைக்கிறாங்கல்ல, அதுதான் மூன்றாவது அட்டவணை. நான்காவது அட்டவணை எதை பத்தி சொல்லக்கூடியது அப்படின்னா ராஜ்யசபையின் உறுப்பினர்களின் எண்ணிக்கை பத்தி சொல்லக்கூடியதுதான் நான்காவது அட்டவணை. நம்ம பாராளுமன்றத்துல மொத்தம் 2 அவைகள் இருக்கு. என்னென்ன அப்படின்னா மாநிலங்களவை என்று சொல்லக்கூடிய ராஜ்யசபையும், மக்களவை என்று சொல்லக்கூடிய லோக்சபையும். ராஜ்யசபையை மேலவையும் சொல்லுவாங்க, லோக்சபையை கீழவையும் சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த ராஜ்யசபையில சொல்லக்கூடிய உறுப்பினர்களோட எண்ணிக்கையை பத்தி சொல்லக்கூடியதான் நான்காவது அட்டவணை. ராஜ்யசபையில் மொத்தம் 18 இடங்களும், லோக்சபாவில் மொத்தம் 31 இடங்களும் இடம்பெற்றிருக்கு. சரிம்மா, இப்ப 5வது அட்டவணைக்கு போலாமா? 5வது அட்டவணையும் 6வது அட்டவணையும் தாழ்த்தப்பட்ட மக்களை பத்தி மட்டும்தான் சொல்லக்கூடியது. ஆனா இதுல ஒரு வேறுபாடு என்ன அப்படின்னா 5வது அட்டவணையானது ஏடிஎம் ஸ்கொயர் தவிர, ஏடிஎம் ஸ்கொயர் அப்படின்னா என்னன்னு பாத்துட்டீங்கன்னா ஏ ஃபார் அசாம், டி ஃபார் திரிபுரா, எம் ஃபார் மேகாலயா, எம் ஃபார் மிசோரம் என்று சொல்லக்கூடிய 4 மாநிலங்களை தவிர இந்தியாவில் பிற மாநிலத்தில் உள்ள தாழ்த்தப்பட்ட மக்களை பத்தி மட்டும் சொல்லக்கூடியது 5வது அட்டவணை. 6வது அட்டவணை அப்படின்னா ஏடிஎம் ஸ்கொயர் பகுதியில், குறிப்பிட்ட ஏடிஎம் ஸ்கொயர் பகுதியில் வாழக்கூடிய தாழ்த்தப்பட்ட மக்களை பத்தி மட்டும் சொல்லக்கூடியது 6வது அட்டவணை. அட்டவணை 7 பாத்தீங்கன்னா பட்டியலை பத்தி சொல்லக்கூடியது. பட்டியல் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா நீங்க காவல்துறை ஆகட்டும், டிஃபென்ஸ் ஆகட்டும், இன்னும் பல துறைகள் எடுத்துக்கலாம். எல்லாமே யாரோட பிடியில இருக்கு அப்படின்ற பத்தி பட்டியலா பிரிச்சுக்கிறத தான் 7வது அட்டவணையில அடுக்கி வச்சிருக்காங்க. இப்ப பட்டியல்ல பாத்தீங்கன்னா மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல் என்று 3 பட்டியல் இருக்கு. மத்திய பட்டியல் மொத்தம் 100 துறைகளையும், மாநில பட்டியல் 61 துறைகளையும், பொது பட்டியல் 52 துறைகளையும் கொண்டிருக்கு. சரிங்களா? அடுத்த அட்டவணை 8 மொழிகளை பத்தி சொல்லக்கூடியதுமா. எம் மொழி அப்படின்ற மாதிரி ஞாபகம். சரியா? எம் அப்படின்னா 8 அப்படின்றது அர்த்தம். அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் 22. இதுவரை அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் 22. ஆனா அரசியல் நிர்ணய சபை உருவாக்கப்பட்ட பிறகு 14 மொழிகள் தான் அங்கீகரிக்கப்பட்டது. 14 மொழிகளுக்கு அப்புறம் என்னென்ன மொழிகள்ல ஆட் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 15வது மொழியாக சிந்தி மொழியும், கொங்கணி, மணிப்புரி, நேபாளி, போடோ, டோங்கிரி, மைதிரி, சாந்தலி ஆகிய மொழிகள் பின்வரும் காலகட்டத்துல அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளா ஆரம்பிச்சாங்க. சரிங்களா? 9வது அட்டவணை நில சீர்திருத்தம் மற்றும் ஜமீன்தார் முறை ஒழிப்பை பத்தி சொல்லக்கூடியது. சரிங்களா? 1951ஆம் ஆண்டு 1வது சட்ட திருத்தமா எதை கொண்டு வந்தாங்க அப்படின்னா நம்ம ஜமீன்தார் முறை ஒழிப்பை தான் கொண்டு வந்தாங்க. 10வது அட்டவணை எதை சொல்லக்கூடியது அப்படின்னா கட்சி தாவல் தடை சட்டத்தை பத்தி சொல்லக்கூடியது. எந்த ஆண்டு வந்துச்சு அப்படின்னா 1985ஆம் ஆண்டு 52வது சட்ட திருத்தத்தின்படி கட்சி தாவல் தடை சட்டத்தை கொண்டு வந்தாங்க. 11வது அட்டவணை எதை பத்தி சொல்லக்கூடியது அப்படின்னா பஞ்சாயத்து ராஜ் என்று சொல்லக்கூடிய பஞ்சாயத்து ஊராட்சியை பத்தி சொல்லக்கூடியது. இது 1992ஆம் ஆண்டு 73வது சட்ட திருத்தமா கொண்டு வந்தாங்க. இதுல மொத்த துறைகளோட எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 29 இருக்கு. 12வது அட்டவணை எதை சொன்னாங்க அப்படின்னா நகராட்சி, நகர்பாலிகா அன்று முனிசிபாலிட்டி என்று சொல்லக்கூடிய நகராட்சியை பத்தி சொல்லக்கூடியது. 1992ஆம் ஆண்டு 24வது சட்ட திருத்தமா நகராட்சியை கொண்டு வந்தாங்க. சரிங்களா? இதுல மொத்த துறைகளோட எண்ணிக்கை எவ்வளவு இருக்கு அப்படின்னா 18 இருக்கு. இந்த வீடியோல 12 அட்டவணையும் உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். இருந்தாலுமே உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்து அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அதையும் மீறி உங்களோட சந்தேகங்கள் தீரல அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி எங்களை நேர்ல விசிட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாம தொடர்ந்து எங்க வீடியோவை நீங்க பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா தொடர்ந்து எங்க பேஜை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.